இந்தா குடி செல்வி, இந்தா குடி. குடி குடின்னு சொல்றேன்ல, குடி குடின்னு சொல்றேன்ல. ஓ, சோறு தண்ணி இல்லாம பட்னியா இருக்கும் போதே உனக்கு இவ்ளோ வீரப்ப கேக்குதா? உடம்புல தன்மான உணர்ச்சி இன்னும் உனக்கு அவ்வளோ இருக்கா? 3 தடவை ஏமாத்திட்டு 4வது தடவை உண்மையாவே குடுக்கலான்னு நினைச்சேன். வேணான்னா விடு. ஏய், எங்க அம்மா சொன்ன மாதிரி இன்னும் ஒரு தடவை ஏமாந்துட்டு அப்புறமா தண்ணி குடிச்சுக்கோ என்ன? ஏய், ரொம்ப வீம்பு பண்ணக்கூடாது. வயித்துல இருக்கிற பாப்பாக்காக வாலை சுருட்டிக்கிட்டு பம்பிட்டு இருக்கணும், புரியுதா? குடி. இந்தா செல்வி, குடி குடி செல்வி, குடி. இந்தா. சரி செல்வி, இதுக்கப்புறம் விளையாட மாட்டேன். இதான் லாஸ்ட். நிஜமாவே தரேன். இந்தா குடியா. இந்தாம்மா குடி. குடிமா குடிமா குடிமா. வா. குடி குடி குடி. மாயா, என்னதான் இருந்தாலும் நம்ம ரொம்ப நேர்மையான வில்லிங்கடி. நீ குடிமா. குடிமா. மா, தண்ணி குடுத்தது போதும், வந்து உட்காரு. போதும்டி, கிளாஸ முழுங்கிட போற. ஏய், நான் உன் மேல இறக்கப்பட்டு பிரியாணி வாங்கி கொடுத்தா நீ தப்பிக்க முயற்சி பண்ணி என் போனை திருடி என்னையே போட்டு கொடுக்க பாத்திருக்கல. பாவம், 5 நாள் அளவு சாப்பாடு சாப்பிடுவா, 6வது நாள் காலையில அல்ப வயசுல போயிடுவா. அதான மாயா? அதேதான். மாமா, நீ எங்க எங்க? என்ன எப்படா 9 மணி ஆகும்? அவ ஆபீஸ்க்கு கிளம்பி போயிருப்பா. அப்புறமா வீட்டுக்கு போலான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்களா? ஏய், இப்ப எதுக்கு நீங்க வந்த? நீங்க இங்க தானே இருக்கீங்க, அப்ப நான் இங்க தானே வரணும். என் புருஷன் எங்க இருக்காரோ அங்கதான் நானும் வருவேன். ஏய், நீ முதல்ல கிளம்பு. என்ன மாமா, நீங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? என்ன தெரியும் உனக்கு? உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ முதல்ல கிளம்பு. எனக்கு தெரியும் மாமா, நீங்க என்ன வேணும்னு அவாய்ட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன பார்க்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? என் கூட பேசணும்னு உங்களுக்கு தோணல? என்ன நீங்க ஏறெடுத்து பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா மாமா? ஏய், இதுக்கு மேல நீயும் நானும் பார்த்து பேசி என்ன நடக்க போகுது? ஒண்ணும் கிடையாது. முகத்தை பார்த்தாலே எனக்கு மூட் அவுட் ஆகுது தானே இவ்வளவு தூரம் விலகி வந்து நிக்கிறேன். இங்க கூட என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டேடி. உங்களுக்கு என்ன மாமா இப்போ நிம்மதி கெட்டு போச்சு? வீட்டுக்கு வாங்க மாமா, நான் உங்களை பாத்துக்கிறேன். நீங்க என்ன திட்டினாலும் சரி அடிச்சாலும் சரி, நான் உங்க பொண்டாட்டி, உங்களை நான் பாத்துக்கிறேன் மாமா. உங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியணும். திடீர்னு பார்த்தா ஏதோ கேப் எல்லாம் ஓட்டிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வேலை கிடைச்ச விஷயத்த கூட என்கிட்ட சொல்லலையே மாமா. நீங்க கேப் ஓட்டுறீங்க, சம்பாதிக்கிறீங்க, இதெல்லாம் கூட சொல்ல முடியாத அளவுக்கு நான் உங்களுக்கு 3வது மனுஷி ஆயிட்டேனா? அவ்வளவு வேண்டதவள ஆயிட்டேனா மாமா நானு? ஏன் மாமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பாரு மாமா, என்ன பார்த்து பேசு. அந்த கேப் யாருது? நான் தான் உங்களுக்கு லோன் போட்டு ஆட்டோ வாங்கி தரேன்னு சொன்னேன்ல, திடீர்னு எப்படி கார்லாம்? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? சொல்லுங்க மாமா, அந்த வண்டி யாருது? எப்படி உங்களுக்கு திடீர்னு இந்த வேலை? உங்க வாழ்க்கையில என்னதான் மாமா நடக்குது? சொல்லுங்க மாமா, சொல்லுங்க சொல்லுங்க மாமா. நீங்க ஏன் மாமா இப்பெல்லாம் என் கூட பேசவே மாட்டேங்கிறீங்க? ஏன் மாமா உங்க வாழ்க்கையை நீங்க மறைச்சு வாழறீங்க? ஏன் நம்ம வீட்டுக்கே வர்றதில்ல? இது எல்லாத்துக்கும் எனக்கு பதில் வேணும். சொல்லுங்க மாமா. ஏய்,
உன் மூஞ்சிய பாக்குறதுக்கு எனக்கு பிடிக்கல. போதுமா? ஒருத்தரை பிடிக்கிறதுக்கு 1000 காரணம் சொல்லலாம், பிடிக்காததுக்கு காரணம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதுவும் மரமண்டி கேரள உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது. மாமா ஆமா, நான் கார் தான் ஓட்டுறேன், உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன். நீ இல்லாத நேரத்துல வீட்டுக்கு வரேன், சாப்பிட்றேன், நல்லா தூங்குறேன். ஏய், இப்ப சொல்றேன்டி, நீ இல்லாத வாழ்க்கை தாண்டி எனக்கு நிம்மதியா இருக்கு. சை, இந்த அளவெல்லாம் பேசி நிம்மதியை கெடுத்துக்க வேண்டாம் தாண்டி இவ்வளவு தூரம் தள்ளி வந்து ஒரு ஃப்ரெண்டு வீட்டுல தங்கி இருக்கேன். இங்கே வந்து என் உயிரை வாங்குற. மாமா இங்க பாரு, நான் உன்னை தேடி வரல, அதே மாதிரி நீயும் தயவு செஞ்சு என்ன தேடி வராத. நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். விவாகரத்து பத்திரம் உன்னை தேடி வரும், கையெழுத்த போட்டு விடு, எல்லாம் முடிஞ்சது. முடிஞ்சதுன்னா ஏய், முடிஞ்சதுன்னா இதுக்கு மேல நீயும் நானும் புருஷன் மடாட்டி கிடையாதுன்னு அர்த்தம். நான் சொல்றது உனக்கு புரியல? நீ பேசுறது எனக்கு புரியுது மாமா, ஆனா ஏன் இப்படி எல்லாம் பேசுறதுதான் எனக்கு புரியல. ஏய், முழுசா நனைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு எதுக்கு? எனக்கு ஒன்னும் பிடிக்கல. தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் வாழ விடு. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்த போட்டு விடு. முடியாது மாமா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன். அந்த டைவர்ஸ் நோட்டீஸ் நான் கையால கூட தொட மாட்டேன், கையெழுத்து போட மாட்டேன். ஓ, அப்படி வரையா நீ? உன் வாழ்க்கையை அழிச்சுப்ப, என் வாழ்க்கையை சேர்த்து அழிச்சுப்ப, ஆனா கையெழுத்து மட்டும் போட மாட்டேன் இல்ல? இந்த பாரு, நீ கையெழுத்து போடுவ, அதை நான் பொறுத்திருந்து வாங்குவேன். இந்த பாச்சால இங்க பழிக்காது. இந்த பாரு, உனக்கு 1 மாசம் டைம் தரேன். அதுக்குள்ள கையெழுத்த போட்டேன்னா உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. நீயும் நிம்மதியா வாழலாம், நானும் சந்தோஷமா வாழலாம். ஆனா நீ கையெழுத்து மட்டும் போடலன்னு வச்சுக்கோ, நான் வக்கீல்கிட்ட போவேன், என் வக்கீல் உன்னை தேடி வருவான். வேலைக்கு போற, கை நிறைய சம்பாதிக்கிறோன்ற திமிர்ல தான் ஆடிட்டு இருந்த. அதையெல்லாம் விட்டுட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு லோன்னு அலையணும். இதெல்லாம் தேவையா உனக்கு? இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா 30 நாள்ல கையெழுத்த போடு, அதோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோடி. இந்த பாரு, இன்னொரு தடவை என்ன தேடி ஸ்டாண்டுக்கு வர, இந்த மாதிரி ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வரது, சங்கத்துக்கு வரதுன்னு வச்சுக்கிட்டேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். போற வரவெல்லாம் பொண்டாட்டி உன்னை தேடி வருதுன்னு சொல்றதை கேட்கறதுக்கு அருவருப்பா இருக்கு. மாமா ஏய், அதான் பிடிக்கலன்னு சொல்றேன்ல, விட்டு தொலைய. ஏய், பேசுடி. நந்தினி சொல்லுடி. எனக்கு ஒரு ஃபேவர் பண்ண முடியுமா? என்ன ஃபேவர்? அது என்னன்னா, எங்க அம்மா என்னை குன்றத்தூர் முருகன் கோவிலுக்கு போக சொன்னாங்க. இன்னைக்கு ஃப்ரைடே இல்ல, நான் பாட்டுக்கு எங்க அம்மா பேச்சை கேட்காம வந்துட்டேன். இப்போ மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குடி. ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈவினிங் 5 to 6 o'clock கொஞ்சம் கோயில் வரைக்கும் போயிட்டு வரலாமா? என்ன இன்னைக்கு கோயில் கோயில் பேசிட்டுதா? ஒரு குத்து விளக்கு இன்னொரு குத்து விளக்கு பத்த வைக்கிறதே. நீ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ண முடியுமா? என்னடி? நாளைக்கு போலாமா? எங்க கோவிலுக்கா? நோவே, இன்னைக்கே போய் ஆகணும். அதான் சொன்னேன்ல, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள் டி. ப்ளீஸ் டி, ப்ளீஸ் ப்ளீஸ் போயிட்டு வந்துடலாம்டி. சொல்லுடி, கேக்குறேன்ல. எனக்கு ரொம்ப முக்கியமான நாள் டி. ப்ளீஸ் டி, நாளைக்கு போலாமா? உனக்கு முக்கியமான நாளா? என்னது? எனக்கு தெரிஞ்சு உன் பர்த்டேவும் இல்லையே. பர்த்டேவா? அதை விட முக்கியமான நாள் டி. ஒரு பொண்ணுக்கு பர்த்டே விட முக்கியமான நாள் என்னவா இருக்கும்? வெட்டிங் டே? ஒருவேளை நந்தினிக்கு நீ குன்றத்தூர் கோயில திருட்டுக்கெல்லாமா இருக்குமோ? தம்பி டேய், வேலைய பாரு. பர்த்டே விட முக்கியமான நாளா? அப்படி என்ன நாள் இன்னைக்கு? ஃப்ரைடே டி. என்னடி ஒலற? எனக்கு நீ சொல்றது புரியல. ஃப்ரைடே ஈவினிங் என் வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு பெரிய பார்ட்டிக்கு போறேன். என்ன உங்க ஆள் பேசுறத கொஞ்சம் கேளுங்கண்ணா. டேய், அவன் ஆள் இல்லை, ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? ஃபிகர் கிடைக்கும் போது அதோட அருமை தெரியாது. போனதுக்கு அப்புறம் தான் பீரும் கையுமா சுத்துவோம். சரி, நீ கேட்கலனா என்ன, நான் பாதிக்காத அங்க வைக்கிறேன். நாம பேசுறத சாரதி கேக்குறாண்டி. ஸ்ருதியேத்து. பார்ட்டியா? நீ பார்ட்டிக்கெல்லாம் போக மாட்டியே. என்ன பார்ட்டி? எதுக்கு பார்ட்டி?
நம்ம ஆபீஸ்ல ஏதாவது பார்ட்டி வைக்கறாங்களா? ஏய், இது மொக்க ஆபீஸ் பார்ட்டி கிடையாது. கெத்து கிளப்பிங் பார்ட்டி. கிளப்பிங் பார்ட்டியா? யூ மீன் டிஸ்கோ? என்னடா அது, தேவ் கூட சுத்துற பொண்ணு சிம்பு கூட சுத்துற அளவுக்கு சீனை போடுறா. இவளுக்கும் பாட்டிக்கும் சம்மந்தமே இல்லையே. சம்திங் இஸ் ஹேப்பனிங். எஸ், இன்னைக்கு நானும் கிருஷும் பப்புக்கு போறோம். வாட்? கிரிஷ் கூடவா? ம், என்னடி சொல்ற? ஆபீஸே அவன் பின்னாடி சுத்துது, அவன் உன் பின்னாடி சுத்துறானா? ஏய், நீ சும்மா ரீல்லாம் விடாத. ரீலா? செல்லம், கரெக்டா 6 மணிக்கு கிருஷ் வந்து என்ன பிக்கப் பண்ணுவான். நீயே கண் கூட பாரு. வாவ், சூப்பர் டி. என்னால நம்பவே முடியல. ஏன்றது அஞ்சலி, ஏன்றது உன் ஆளை யாரோ பிக்கப் பண்ண போறானா? ஏன்றது அஞ்சலி, ஏன்றது. டேய் இப்போ மிதி வாங்க போகிறேன், அமைதியாக வேலையை போடுறேன். ஏதோ டப்ளின்றான், பாஷான்றான், லெதர் பார்ன்றான், ஃப்ளையிங் எலிஃபேண்ட்ன்றான், என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காண்டி. அப்படியா? ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுதுடி, இன்னைக்குதான் என் லைஃப்லயே ரொம்ப சந்தோஷமான நாளா இருக்க போகுது. நான் என் வாழ்க்கையிலேயே இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் இண்டிபெண்டன்ட்டா இருக்க போறேன். சாயங்காலம் 6 மணில இருந்து யாக்கை திரி காதல் சுடர் அன்பே அப்படின்னு ஆட போறேன். என்ன நீங்க உணர்ச்சி வசத்துல பொங்குறேலோ இல்ல வயிற்றுல முங்குறேலோ, இன்னைக்கு உங்களை அவ கடுப்பாக்காம விடமாட்டா போல இருக்க. நீங்க வேலையை பாருங்க, உங்க வேலையை பாருங்க. எவ எப்படி போனா நமக்கு என்ன? நீங்க அந்த கையை வச்சு இப்படி அடிங்கோ. ஹே, உங்க வீட்ல இதுக்கெல்லாம் அலோவ் பண்ணுவாங்களா? ஏய், இது என்ன கோயிலுக்கு போற விஷயமா? வீட்டை சொல்லிட்டு போறதுக்கு? இந்த மாதிரி பப்பு பார்ட்டிக்கு போறதெல்லாம் யாருமே வீட்ல சொல்லிட்டு போனதா சரித்திரமே இல்ல. அப்போ வீட்ல கேட்டாங்கன்னா? அதான் ஏற்கனவே கேட்டாங்களே. கேட்டாங்களா? அப்போ வீட்ல என்னடி சொன்ன? உங்க வீட்டுக்கு வரதா சொன்னேன். என்னது? நீ தனியா இருக்கேன்னு சொன்ன. நைட்டு மட்டும் உங்க வீட்ல தங்கிட்டு காலையில கோயிலுக்கு போயிட்டு வந்துருவேன்னு சொன்னேன். என் டாடி உடனே நம்பிட்டாரு. பாருங்கண்ணா, டாடிக்கு துரோகம் செய்யற கேடியா இருப்ப போல இருக்கு. பெத்தவாளை ஏமாத்தினா போஜனமே கிடைக்காதுன்னு சொல்லுவா. அதுவும் வீட்டை ஏமாத்திட்டு பப்பு வேற போறா. இவளுக்குலாம் கும்பி பாகம் தான். டேய், வேலை செய்ய தானே ஆஃபீஸ் வந்திருக்க, இந்த கதை கேட்க வந்திருக்க, வேலையை பாடுறேன். இல்லைண்ணா, ஜெனி கிறிஸ்டின் சும்மா இந்து கோயிலுக்கும் போவா, சர்ச்சுக்கும் போவா. ஆனா உன் ஆள் போகக்கூடாத இடத்துக்குலாம் போறான்னா கேட்கவே கன்றாவியா இருக்கு. ஈஸ்வரா, யாழு கடுப்பாகிறானா? அவராம் அப்ப ஃபர்ஸ்ட் கியர்ல இருந்து 4th கியருக்கு தாவு. ஹை ஸ்பீட்ல போ. மணிரத்ன படம் மாதிரி நறுக்கு நறுக்கு நம்மள வெறுப்பேத்துற மாதிரி கேள்வி கேளு. நான் சொல்ற பதில கேட்டு யாரோட லோ பொறாமையில பொங்கணும். சரி சரி, ஸ்டார்ட் பண்ணு. அதெல்லாம் சரிதான். இந்த மாதிரி சாதாரண ட்ரெஸ் போட்டு போனா அவ்வளோ பெரிய பார்ட்டிக்கு உன்னை உள்ள விடுவாங்களா? ஏய் லூசாடி நீ, இதெல்லாம் டாடி மம்மி வாங்கி கொடுக்குற ட்ரெஸ் ஆடி. யூ நோ ஒன் திங், எனக்கு இன்னைக்கு கிருஷ் ஹாட் அண்ட் சீசிங்கா காஸ்டியூம் வாங்கி கொடுக்க போறான். அப்படியா? கரீனா கபூர் பாத்திருக்கியா? கேத்ரினா கைஃப், பிரியங்கா சோப்ரா, அவங்கெல்லாம் போடுவாங்க பாத்திருக்கியா? அந்த ரேஞ்சுக்கு. நயன்தாராவா? ஐயோ, யாரும் இல்ல விளையாட போமா உள்ள வில்லாடா. பகவானே. டேய், என்னடா பண்ற? என்ன மன்னிச்சிருங்கண்ணா, உங்க ஆளை ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்தேன். அந்த மாதிரி காஸ்டியூம்ல அவ பின்னிடுவோம். சாதாரண சமந்தாவா இருந்தவ இப்ப செல்ஃபி புள்ள கிம்மிய உம்மா உம்மா அந்த மாதிரி சமந்தாவா மாறிடுவா போல இருக்கே. ஏச்சி, வாய முடு. அப்போ முடியறதுக்கு நைட்டு 10 மணி ஆகும் போல ஏய் இருக்கே. லூசு, ஆரம்பிக்கிறதே நைட்டு 10 மணி ஆகும். விடிய விடிய போகும்டி. அப்ப நைட் எத்தனை மணிக்கு முடியும்? எங்க தங்குவ? சொல்ல முடியாது. நைட்டு ஃபுல்லா ஒரு பப்ல இருந்து இன்னொரு பப்புக்கு போலாம். இல்லனா ஈசிஆர்ல கிருஷோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்குன்னு சொன்னான். என்ன நம்புனா நீங்க வரலான்னு சொல்லிருக்கான். பார்த்தா நல்ல பையன் மாதிரி தான் தெரியுது. அவன் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கலாமா இல்லையான்னு
இனிமே தான் டிசைட் பண்ணணும். ஏய் ஏன்? இன்னைக்கு நைட் எங்க தங்க போற? நீங்க யாரு? ஏய் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். பப்பு பார்ட்டி கண்ட மாதிரி ட்ரெஸ்ன்னு பேசிட்டே போற. என்ன விளாடுறியா? பிள்ளையாண்டான் பொங்கிட்டன். ஹலோ, யார் நீங்க? இப்ப எதுக்கு என் விஷயத்தை தலையிட்டு இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? ஏய் நான் அப்படிதான் தலையிடுவேன். நீ எங்கேயும் போக கூடாது. இன்னைக்கு சாயந்தரம் இவ கூட குன்றத்தூர் கோயிலுக்கு போயிட்டு நேரா வீட்டுக்கு தான் போற. ஹலோ, நீங்க யாருங்க எனக்கு ஆர்டர் பண்றதுக்கு? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க யாரு? என் லவ்வரா? இல்ல எனக்கு கட்டிக்க போறவரா? என் ஃப்ரெண்டா இல்ல என் புருஷனா? ஐயோ இவ வேற நெருப்புல ஆயில ஊத்துறாளே. நீங்க பாட்டு வரீங்க, கோயிலுக்கு போ குளத்துக்கு போன்னு என்ன வந்து ஆர்டர் பண்றீங்க? இந்த ஆர்டர் பண்ற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. அப்படியே உனக்கு போட்டேனா? அண்ணா கொஞ்சம் பொறுமையா இருக்கும்ண்ணா. சிசிடிவி பாக்குறதுண்ணா. நீ எப்படி பார்ட்டிக்கு போறேன்னு நான் பாக்குறேன். ஏய், போன என்னடா பண்ணுவ? ஏய் போய் தான் பாரு. நான் போவேன். நீ போய் பாரு, அப்புறம் தெரியும் என்ன நடக்குதுன்னு. ஆஹா, போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகுது போல இருக்கே. தேவ் பொசசிவ் ஆவறானே. அப்போ லவ் தான் போல. வாவ். ஆளையும் முகரையும் பாரு. பார்ட்டிக்கு போறாளா கெஸ்ட் ஹவுஸ் போறாளா? அப்படியே ஒண்ணு. ஏய் சாரதி, யாரா இவன்? என்கிட்ட வந்து அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கான். ஒழுங்கா கூட்டு போயிடு, இல்ல டென்ஷன் ஆயிடுவேன். ஏன்னா வெளியில பாக்குறதுக்கு மோர் மாதிரி சாந்தமா இருந்துட்டு இப்படி குலுக்கி வச்ச பீர் மாதிரி பொங்குறேல. இவ்வளவு நேரம் உள்ளுக்குள்ள கும்டி அடுக்கு மாதிரி பொங்கின்னு தான் இருந்தேல. வாங்கோண்ணா வாங்கோ. எச்ஆர் கிச்சார் பார்த்தா பிரச்சனை ஆயிடும்ண்ணா. வாங்கோண்ணா. அட வாங்கோண்ணா வாங்கோ. ஏய் போடா. வாங்கோ. போடாவா? நீ போய் பாரு. ஏய், வால் நீ சொன்ன மாதிரியே கோவப்படுறாண்டி. அப்போ லவ் தானே? இது என்ன? இன்னும் நிறைய இருக்கு. அதுல இருக்கட்டும், நீ சொன்னதெல்லாம் நிஜமா? ஈவினிங் நீ கிறிஷோட பப்புக்கு போறியா? நிச்சயமா போவேன். இன்னும் வெறுப்பேத்துவேன். அவன் காதல் பொறாமையில வந்து அவனே கைய பிடிச்சு கூட்டு போவான். நீதான் நான் கட்டிக்க போற பொண்ணுன்னு அவனே சொல்லுவான். தேவ் எனக்கு தான், நான் தேவுக்கு தான். நீ நடக்கிறத மட்டும் பாரு. ம். மச்சான் சொல்லு மச்சான். உண்மையிலே பப்புக்கு போயிருப்பாளாடா? நான் இப்ப உண்மையை பேசவா இல்ல ஆறுல பேசவா? சொல்வதெல்லாம் உண்மை மாதிரி எல்லா உண்மையும் கக்குடா. நான் சொன்னா உங்க மனசை தாங்குமாண்ணா? வேற வழி, தாங்கி தானே ஆகணும். சொல்லு, அவ பப்புக்கு போயிருப்பாளா மாட்டாளான்னு. அவ சொன்ன டோன்லாம் வச்சு பார்க்குறச்ச கண்டிப்பா சத்தியமா சின்சியரா பக்காவா ஷுவரா போயிருப்பான்னு தான் எனக்கு தோன்றது. நிஜமா தான் சொல்றியா? ஆமாண்ணா. மணி இப்போ 7 ஆடுது. அநேகமாக என் நேரம் சிட்டியில் இருக்க ஏதாவது ஒரு பப்புல அரைப்பாவடையோட புரியாத ஒரு இங்கிலீஷ் பாட்டுக்கு தையத்தக்கன்னு கையை மேலே வச்சுன்னு குதிச்சுட்டு இருப்பா. இதான் சாக்குன்னு அந்த கிறிஷு பையன் அவ இடுப்பை பிடிச்சி அண்ணா கிறிஷு அங்கே இருக்காண்ணா. நான் உங்கள் நண்பேட்டா சாரதி. ஷோல்டரை லோ பண்ணுங்க, எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுங்க. அவன் ஏன்டா இப்படிலாம் பண்றா? பெருசாக ஒன்றுமே இல்லைண்ணா. அவள் இப்படி பப்பு டான்ஸு இதெல்லாம் கண்ணு முன்னாடியே போயிண்டு உங்கள் காது பட பேசிண்டு உங்கள் மனசு எரிய உங்கள் வயிறு எரிய உங்களை ஓப்பன் பண்ண பியர் பாட்டில் மாதிரி பொங்க விட்டு போகிறதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று தான். என்னது? எல்லாம் அந்த கர்மம் பிடிச்ச காதல் தானே அதுக்கெல்லாம் காரணம். காதலா? ஒருத்தர் மனசில் காதல் வர்றதுக்கு பல வழிகள் இருக்கு. நான் அதில் ஒரு 4 வகை சொல்லட்டுமா? என்ன? கண்ணும் பார்த்த உடனே வர்றது ஒரு வகை காதல். தனுஷ் சொல்ற மாதிரி பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும் அப்படின்றது 2வது வகையான காதல். அப்புறம் காதலையும் தாண்டி வா இப்படி ஒரு ஃபிகரா, இவளெல்லாம் நம்ம வாழ்க்கையில் மிஸ் பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையே வேஸ்ட் ஆகிடும்னு லேசா காமத்தோட வர்றது இன்னொரு வகை காதல். டேய், காதலை பத்தி தப்பா பேசாதடா. காதல் கொஞ்சம் கம்மி, காமம் கொஞ்சம் தூக்கல், உண்மை சொன்னால் நீயும் மன்னிப்பாயா. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல மணிரத்னம் சொன்னா ஒத்துப்பேல், ஜி தமிழ்ல மெல்ல திறந்த கதவுல இந்த சாரதி சொன்னா
ஒத்துக்க மாட்டேலா? சரி சொல்லி தொலை. சரி. 4வது வகையான காதல் உங்க வகை. என்னது? ஒருத்தரோட வயிற்றுச்சல ஏதோ ஒரு பாணியில கிளப்பி விட்டு அவளை பத்தியே நினைக்க விட்டு அவளை பிடிக்குமா பிடிக்காதா, அவ நல்லவளா கெட்டவளா, அவ வேணுமா வேணாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பதை தவிர்த்து ட்ரெயின் ட்ராக்கை விட்டு விலகாது. நல்லதோ கெட்டதோ நினைப்பெல்லாம் அவளை பற்றி மட்டும்தான் இருக்கும். அதுதான் 4வது வகையான காதல், பொசசிவ் காதல்னு சொல்லுவா.